இது லாபமாக நட்டாவும் மாப்பிள்ள இதை நம்பி தான் இதே ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் நமக்கு விவசாயம்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. அதை தான் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மகசூல் அதிகமாக கிடைக்குது. ஆனால் நம்ம வாங்குகிற விதையோட ரேட்டை விட நம்ம விற்கிற விதையோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஏன்? யார் மேலே தப்பு? விவசாயிங்க மேலே தப்பா? இந்த விதையெல்லாம் விற்கிற கார்ப்பரேட் மேலே தப்பா? இதை ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்த நம்ம கவர்மெண்ட் மேலே தப்பா? ஒரு மார்க்கெட் ஃபுல்லாக ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது, அதை தான் இந்த கஸ்டமர்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக உங்களுக்கு படுது சொல்லுங்கள்? இயற்கை விவசாயத்திலேருந்து ஹைப்ரிட் விவசாயத்துக்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். இல்லை நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளை சேஞ்ச் பண்ணிச்சா? முக்கியமான ப்ராப்ளமாக நீ என்ன பார்க்குற? எங்கே வருஷம் விதையோட ரேட்டு ஏறிட்டே போகுது, ஆனால் அதை அறுவடை பண்ணி வர்ற பொருளோட ரேட்டு கம்மியாகிட்டே வருது. வெறும் விதை மட்டும் போட்டால் போதுமா? ஃபஸ்ட்டு உழவு அடிக்கணும், விதையை போடணும், அடுத்து தண்ணி ஊற்றணும், களையை பறிக்கணும், உரத்தை போடணும், மருந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் விளைச்சது வருமா வரதான். நாம் இது வரைக்கும் பண்ண செலவை பார்க்கும்போது நாம் அறுவடை பண்ண பிறகு நமக்கு கிடைக்கிற காசில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. பழைய பொருட்களை நம்ம சேமித்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். அந்த இதில் யாரும் கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ நீ இருக்க நான் இருக்க, நம்ம பிள்ளைக்கு கொண்டு போனோம்னா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண்டாக்டாக யாரும் கேட்க மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பேசலாம் அப்படிம்பாங்க. நம்ம ஃபேமிலிஸ் இருக்கிற நம்ம சர்க்குலேஷனுக்காக சொல்லிக் கொடுத்தாலே அவங்களே அடுத்த ஜென்ரேஷன் ஈஸியாக எடுத்து போயிடுவாங்க. விவசாயம் மட்டும் இல்லை, கல்வியிலேருந்து அனைத்துமே. இது NK 7328 மாப்பிள்ள. இது கனி ஃபுல்லாக வச்சா இது நல்ல ஈல்டு கொடுக்கும் மாப்பிள்ள. ஓகே. இது ரேட்டு 1350 ரூபா மாப்பிள்ள ஒரு பாக்கெட்டு. சரிங்களா? இந்த வட்டம் மழை இல்லை மாப்பிள்ள, அதனால் மகசூல் கம்மியாக தான் வருது. எல்லாரும் இப்போ தான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம அரைக்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும் மாப்பிள்ள. இந்த வட்டம் பன்னி தொல்லை இல்லை, மான் தொல்லை இல்லை. இந்த மழை தொல்லைனால தான் மாப்பிள்ள விவசாயிகளுக்கு ஏமாந்து நிற்கிறோம். ஏன்னா நம்ம பண்ண செலவை விட இந்த வட்டம் கம்மியாக தான் மாப்பிள்ள வரும். போன வட்டம் இதே அளவுக்கு இந்த காடு 50 குண்டால் ஆச்சு மாப்பிள்ள. இந்த வட்டம் அதில் ஒரு 30 தான் மாப்பிள்ள ஆகும். ஏன்னா மழை இல்லை மாப்பிள்ள. பருவ மழை இந்த வட்டம் மார்கழி ஃபர்ஸ்ட்டில் ஒரு மழை பெஞ்சிருந்தா நமக்கு நல்ல மகசூல் வந்திருக்கும். அதுக்கு மேலே மகசூல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வட்டம் ரேட் இல்லை மாப்பிள்ள. 1500லேருந்து 1800 தான் விற்குதுங்கிறாங்க. ஸ்டார்டிங் 2000 வித்துச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ 1700 800ங்கிறாங்க மாப்பிள்ள. இன்னும் குறைஞ்சது ஒரு 4000 வித்தாதான் மாப்பிள்ள விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். இது மாப்பிள்ள நம்ம மருந்து அடிக்கிறோம், அந்த செலவு இருக்கு, களை எடுக்கிறோம், அந்த செலவு இருக்கு, அப்புறம் டிராக்டர் செலவு இருக்கு மாப்பிள்ள. அந்த காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் நம்ம அப்பா காலத்தில் புறம் காளை மாடை வச்சு உழவடிச்சாங்க மாப்பிள்ள. அப்போ நல்லா இதாக இருந்துச்சு. இப்போ டிராக்டர் தானே மாப்பிள்ள. இப்போ நம்ம ரெடிமேடு சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம ட்ரோன் மூலியமாக மருந்து அடிக்கிறது எல்லாமே அப்டேட்டில் வந்துருச்சு மாப்பிள்ள 2026க்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லை மாப்பிள்ள. எல்லாருமே வேற சிந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. இப்பவும் பார்க்குறாங்க. ஆனால் பழைய ஆளுக மாதிரி நம்ம வேலை பார்க்க முடியாது மாப்பிள்ள. இந்த வட்டம் மாமா போட்டிருக்கேன், இன்னும் அரைச்சா தெரியும் மாப்பிள்ள. இன்னும் ஒரு 2 வாரத்தில் அரைச்சிருவேன். இது என்ன சொல்கிறேன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன மாப்பிள்ள, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேலே தெரிவிக்கப்படுத்தணுமா. போன வட்டம் இவ்வளோ செலவு பண்ணி வளர்ப்புனதுக்கு நிவாரண நிதி வரல, இன்சூரன்ஸ் வரலாமா. நம்ம மாவட்டம் நல்ல விளைச்சல்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது நம்ம ஊரும் சேர்த்து அறிவிச்சிட்டாங்க. இங்கே உள்ள வெம்போக்கோட்டைக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கம்மா. இப்போ இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வரல. மொத்தத்துக்கு எல்லா விவசாயிகளுக்கும் வரணும் மாப்பிள்ள இன்சூரன்ஸ். அது கவர்மெண்ட் தானே கொடுக்குது. இப்போ இதில் யாருக்கு பெனிஃபிட்னா மாப்பிள்ள, மருந்து கடைக்காரங்களுக்கும் டிராக்டர்காரங்களுக்கும் தான் மாப்பிள்ள. களை எடுக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம கூலியை கொடுத்துட்றோம் மாப்பிள்ள. இவ்வளோ பாட்டில் இருக்குது மாப்பிள்ள. 40 நாள் நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அமெரிக்கன் புல்லுன்னு ஒரு மருந்து அடிக்கிறோம். 1350 ரூபா 1400 ரூபாய்க்கு அடிக்கிறோம் மாப்பிள்ள. அதுபோல் பாட்டிலோட விலையை 1400 ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த மக்காத்தளத்துக்கு ஸ்டாண்டர்டான ஒரு விலை இல்லை மாப்பிள்ள. குறைஞ்சது 4000 வித்தாதான் மாப்பிள்ள விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். இதே நிலைமை நீடிச்சுன்னா வச்சுக்கோங்க மாப்பிள்ள, ஒரு 5 வருஷத்தில் விவசாயம் நின்று போகும் மாப்பிள்ள. நம்ம அப்பா உள்ள காலத்தில் வரைக்கும் விவசாயம் நடக்குமா. அதுக்கப்புறம் பூரா பிளாட் ஆயிருமா. ஏற்கனவே பார்த்தீங்களா ரோடு வந்துருச்சு. அது எவ்வளோ நட்டம் தெரியுமா, விவசாயிகளுக்கு பாதிப்பு தெரியுமா. நம்ம ரோடு கேட்கல. நம்ம விவசாயிகளுக்கு போதிய கூலி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு, இது மட்டும் இருந்தால் போதுமா. அந்த விதை கண்டுபிடிச்சவனுக்கு ஆம்பளை பிறந்து விதை கொட்டை இல்லாமல் இருந்தா அப்போ தெரியும் அவனுக்கு அறிவு. நீங்கள் ஹைப்ரிட் சீட் கொண்டு வந்தது நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களோட நல்லதுக்காக கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்போ அதனால் நம்மளோட மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? நீங்களே அந்த விதைகளோட பேர் மலட்டு விதைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு விதைகள் விற்று அவன் கல்லாப்பட்டியை நிரப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் எதுக்கு விளைச்சல் பண்ணுறோம், நாங்கள் எதுக்கு விவசாயம் பண்ணுறோம், எங்களோட மண்ணை எதுக்கு நாங்கள் கேட்டோம். தரகர் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நமக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. தரகர் இல்லாமல் தரகரும் தேவையில்ல மாப்பிள்ள. நம்ம விதை வாங்குறோம் பார்த்தீங்களா, அவங்களவே டேரெக்டாக நம்மக்கிட்ட வாங்கலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்டே டேரெக்டாக இதை எடுத்து நடத்தலாமா. இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு சங்கம் மாதிரி சேர்ந்து நம்மளே டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்காரன் வைக்கலாமாப்பில்.
இப்போ ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க, அவனுக்கு நட்டமாயிருச்சுன்னா வச்சுக்கோ, லோன் வாங்கி தான் மாப்பிள்ள பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் போட்டு போயிடுவான், அவனுக்கு வந்து நட்டம், அவனுக்கு இருக்க ஆல்ரெடி லாபத்தை பார்த்துருப்பாங்க, அந்த ஃபேக்ட்ரியை போட்டுப்பான், அவனுக்கு ஒன்றும் பெருசும் இல்லை. இது வந்து விவசாயியை வந்து நமக்கு நட்டமாக லாபமாக வந்து காட்டை போட்டு போக முடியாது, விவசாயத்தை போட்டுட்டு போக முடியாது மாப்பிள்ள. இது லாபமாக நட்டமாக மாப்பிள்ள, இதை நம்பி தான் நம்ம மக்கள் இருக்காங்க, இதை நம்பி தான் விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து காடை வந்து தரிசாக போடக்கூடாதுன்னு எப்போயுமே எல்லா விவசாயியும் நினைப்பாங்க மாப்பிள்ள. இப்போ எல்லாரும் இப்போ காடை வந்து ஃப்ளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நம்ம வட்டம் பாடுபடுறோம், எவ்வளோ கடன் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடன் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. அந்த கடன் கட்டுறதுக்காவது வரணும்ல, லாபம் இல்லைனாலும் அது நட்டம் இல்லாமல் வரணும். வட்டம் நட்டம் தான் வருது. இப்போ கடன் வாங்கின என்ன செய்வாங்க, கடன் வாங்குறவங்க காசு கொடுத்து கேட்பாங்க, கொடுத்து ஆகணும். நம்ம ஒரு எல்லா கம்பெனியும் எடுத்து பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரர் தான் அந்த ப்ரைஸ், அந்த பொருள் ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு விவசாயியால் அந்த ப்ரைஸை நிர்ணயம் பண்ண முடியல? ஃபார் எக்ஸாம்பிள், கார் கம்பெனிக்காரன் ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறான், வாஷிங் மிஷின் கம்பெனிக்காரன் நிர்ணயம் பண்ணுறான், செருப்புக்கு கூட செருப்பு கம்பெனிக்காரன் நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் ஒரு விவசாயத்துக்கு மக்காச்சோளத்தோட ரேட்டுக்கு நாம் வாங்குற விதைக்கு கூட ஃபிக்ஸட் ரேட் இருக்குது. அறுவடை பண்ணி விற்கிற அந்த நெல்லுக்கோ மக்காச்சோளத்துக்கோ ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நாம் அறுவடை பண்ணிட்டு போயிட்டு அவங்ககிட்ட நிற்கும் போது அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம விற்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன் விவசாயியால் பண்ண முடியலை? நேச்சர் விதை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தேசி சீட்ஸ். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அது என்னதான்? அது அந்த விதை வந்து செல்ஃப் ரீப்ரொடியூஸ் பண்ணும். செல்ஃப் ரீப்ரொடியூஸ் அப்படின்னா அந்த விதையை வந்து நம்ம ஒரு வாட்டி போட்ட பிறகு நமக்கு விளைச்சல் வரும்ல, அதுலேருந்து கிடைக்கிற விதையை எடுத்து திரும்ப நம்ம பூமியில் போட்டாலும் அதுவும் விளைச்சல் தரும். அதை தான் வந்து தேசி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிட் சீட்ஸை வந்து பண்ணாது. அண்ணே ஆமாண்ணே, நான் சின்ன வயசில் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போடுறப்ப அது முளைக்குண்ணே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்டு தக்காளி இருக்குன்னா அதில் உள்ள விதை இருக்குது, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த விதையை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே போடுறோம், திருப்பி அது முளைக்குது, திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம், திருப்பி முளைக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அதே மாதிரி அந்த நேச்சர் சீட்ஸை, இது வந்து இந்த சீட்ஸை வந்து நம்ம பூமியில் போட்டால் நல்லா விளையும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தரம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். சீட் செலெக்ஷன் நாலேஜ் வந்து காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிருச்சு. அப்போ ரெடியாக விற்கிறதுக்கு மார்க்கெட்டில் இருக்க சீட்ஸ் தான் நம்ம ஈஸியாக வாங்குவோம். இதே ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் நம்ம கார்பரேட் நம்பி மட்டும்தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. சராசரியாக எப்படி ஒரு 10,000 20,000 இதாகும், செலவாகும். ஆனால் அந்த இயற்கையிலே பண்ணுறதுல மொத்த செலவே இது வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு விதைகள் எல்லாம் சேர்த்து களை எடுப்பு எல்லாம் சேர்த்தண்டாக்க ஒரு 3000 to 3500 தான் மொத்த செலவாயிருக்கு, வேறு எந்த செலவும் இல்லை. இப்போ இதனோட மகசூல் அதிகமாக வரும்போது இதில் மற்ற அந்த செயற்கை விவசாயத்தை விட இயற்கை விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும்னு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது சார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்காகவே உலக நாடுகள்லாம் சேர்ந்து நார்வேல ஒரு இடத்துல குளோபல் சீட்ஸ் வால்ட், அதாவது உலக விதைகள் சேமிப்பு கிடங்கு தயாரித்து வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நேச்சர் சீட்ஸையும் அதுக்குள்ளே எடுத்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது சப்போஸ் ஒரு இடத்துல அழிவு வருது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காசா இருக்குன்னா, காசாவில் இப்போ ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல மீண்டும் ஒரு விவசாயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ அந்த குளோபல் சீட்ஸ் வால்ட், அதாவது அந்த உலக விதைகள் கிடங்குல இருந்து எடுத்து இல்லை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரும் பேரழிவு பூமியின் பெரும் பகுதியை அழித்து அப்பகுதியின் பயிர்கள் தாவரங்களை நாசப்படுத்தினால் அந்த தாவர வகைகள் அழியக்கூடும். 2008 நார்வே அரசு ஆர்க்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தொலைதூர தீவில் ஸ்வால்பாட் குளோபல் சீட் வால்ட்டை அமைத்தது. அங்கு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு விதை வகைகள் பாதுகாப்பிற்காக சேமிக்கப்படுகின்றன. அங்கே இருக்கிற எல்லாமே ஹைப்ரிட் சீட்ஸ்ன்னு வச்சிங்களா, அங்கே இருக்கிற எல்லாமே நேச்சுரல் சீட்ஸ் தான். ஹைப்ரிட் சீட் இப்போ ஒரு 2010 அந்த டைமில் இருந்து தான் ரொம்ப பீக்கில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரும் ஒரு கார், 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருது ஒரு கார். நான் வந்து எந்த கார் சூஸ் பண்ணுவேன்? 25 கிலோமீட்டர் மைலேஜ் தர கார் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஹைப்ரிட் சீட்ஸ் போட்டிங்கன்னா நேச்சுரல் சீட்ஸை விட ஹைப்ரிட் சீட்ஸில் வந்து விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும், நிறையெல்லாம் கிடையாது. இப்போ 25 கிலோமீட்டர் தர கார்னால் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இப்போ 20 கிலோமீட்டர் மைலேஜ் தர கார்னால் பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அது நம்ம பார்க்க மாட்டோம். 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருதா, எனக்கு அந்த கார் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரை வாங்கிட்டு போயிடுவோம். அதே தான் ஹைப்ரிட் சீட்ஸ்லேயும் நடக்குது. ஹைப்ரிட் சீடு வந்து நிறைய பேர் இப்போ விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதுதான். இப்போ நீங்கள் வந்து மக்காச்சோளத்தை எடுத்துகிட்டு அடுத்து அறுவடை பண்ணிவிட்டு உங்கள் ஆட்டுக்கு இல்லை மாடுக்கு வந்து நீங்கள் கொலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா அது அந்த இடத்துல வளர மாட்டேங்குது. அந்த இடத்துல மண்ணோட தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணே கடைசியில் போகிற போக்கில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு போகணும். கருத்து காட்டில் தீயை வச்சு கொளுத்துன்ட்டு பாட போகலாம்.